அண்மை செய்தி. தவைக்க மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெறுவதாக அங்கங்கே போஸ்டர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தவைக்க மாநாடு தேதி தொடர்பாகவும் மேலும் சில விளக்கங்களை அண்மை செய்தியில் பார்க்கலாம். இது தொடர்பாக செய்தியாளர் சிவபிரகாசம் பல்வேறு தகவல்களை நமக்கு அளிக்க உள்ளார். வணக்கம் திரு சிவபிரகாசம், இது தொடர்பான உங்களுடைய விளக்கங்களை எனக்கு சொல்லுங்க. தமிழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை பகுதியில் நடத்த தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த மாநாட்டிற்கு உரிய அனுமதி வேண்டும், மேலும் பாதுகாப்பு வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஏற்கனவே மனு அளித்திருந்தார். அந்த மனுவை பெற்ற காவல்துறையினர் அவர்களுக்கு 21 கேள்விகள் அடங்கிய ஒரு மனு நோட்டீஸினை ஏற்கனவே வழங்கியிருந்தனர். அந்த நோட்டீஸை பெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அது குறித்து விளக்கத்தினை காவல்துறையிடம் தெரிவித்தார். அந்த விளக்கத்தினுடன் அடிப்படையில் அவர்கள் காவல்துறையினர் சில நாட்கள் எடுத்துக்கொண்டு அதை நீண்ட பரிசீலனைக்கு உட்படுத்தி, அதாவது இந்த மாநாடானது வி சாலை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அருகே நடைபெற உள்ளதால் இந்த மாநாடு அந்த பகுதியில் நடந்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்ற அளவிற்கு அவர்களுக்கு 33 நிபந்தனைகளுடன் இந்த மாநாடு நடத்த அனுமதி அளித்து கடந்த வாரம் அனுமதி அளித்தனர். அந்த 33 அனுமதியுடன் பெற்ற நிலையில் அந்த மாநாடு நடத்துவதற்கும் அந்த அனுமதி வழங்கிய நிலையில் அது குறுகிய ஒரு 15 நாட்களே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதால் அந்த மாநாடு குறித்த நேரத்தில், அதாவது இந்த மாதம் செப்டம்பர் 23ஆம் தேதி இந்த மாநாடு நடத்த அவர்களுக்கு போதிய கால அவகாசம் இல்லாத நிலையில் அந்த மாநாடு தள்ளி போக வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மாநாடு 23ஆம் தேதி நடைபெறும் என விக்கிரவாண்டி அருகே உள்ள விக்கிரவாண்டி, பனையபுரம், கப்பியாம்புலியூர் ஆகிய பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சுவர் விளம்பரங்களில் எழுதி அச்சிடப்பட்டிருந்த நிலையில் அந்த மாநாடு தற்போது எந்த தேதியில் நடைபெறும், அந்த 33 நிபந்தனைகள் உட்பட்டு அந்த மாநாடு நடத்த என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ தமிழக வெற்றி கழகம் செய்து வரக்கூடிய நிலையில் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக மேலும் அந்த 23ஆம் தேதி இல்லாத நிலையில் வேறு எந்த தேதியில் இந்த மாநாடு நடத்த உள்ளோம் என அவர்கள் இதுவரை அறிவிக்காமலே உள்ளனர். அதற்கான பணிகளை தமிழக வெற்றி கழகம் செய்து வருகின்றனர். ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அந்த 23ஆம் தேதியை மாற்றி, அதாவது அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அந்த மாநாடு நடத்தப்படும் என தற்போது சுவர் விளம்பரங்களில் எழுதப்பட்டு உள்ளது. தற்போது பரபரப்பாக ஆகியுள்ளது. இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இதுவரை எந்த விஷயங்களாக இருந்தாலும் தலைமை மட்டுமே அறிவிக்கும். அதன்படியே இந்த மாநாடு மற்றும் கட்சியினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் தெரிய வரக்கூடிய நிலையில், ஆனால் தற்போது இந்த மாநாடு அதிகாரப்பூர்வமாக 23ஆம் தேதிக்கு மேல் மாற்று தேதியில் எந்த தேதியில் நடத்தப்பட உள்ளது என்பது கட்சி தலைமை இதுவரை அறிவிக்காத நிலையில் தற்போது இந்த சுவர் விளம்பரங்கள் எழுதப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி திரு சிவபிரகாசம், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி.